வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற மெட்டல் எக்ஸாஸ்ட் ஃபேனு, பாத்ரூமில் யூஸ் பண்ணுற பிவிசி எக்ஸாஸ்ட் ஃபேனு, அப்புறம் இந்த பைப்பில், ரவுண்டில், ஸ்கொயரில் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெட்டல் ஃபேன்லேயே ஹெவி டியூட்டி எக்ஸாஸ்ட் ஃபேனுன்னு இருக்குது. இது ஃபேக்ட்ரியில், பெரிய பெரிய குடோன்ஸில், ஹோட்டல்ஸில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேக்ட்ரிஸ், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸில் மேலே ரூஃபில் இது வச்சுருப்பாங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணுற மெட்டல் ஃபேன் பார்த்திங்கன்னா நம்ம வீடு கட்டும் போதே இந்த உரை வைப்பாங்க. நம்ம வீடு கட்டும் போதே அதை வச்சுருவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு சைஸ் அந்த மாதிரி நம்ம மெட்டல் ஃபேன் வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சிமெண்ட் உரை வைக்காத வீட்டில் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி விண்டோ இருக்கும், உங்களுக்கு கிரில் வச்சுருப்பாங்க. இதில் அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் நம்ம கம்பி போட்டு கட்டிக்கலாம். இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, உரை வாங்கி அதில் வச்சிங்கன்னா அதில் நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், கரெக்டாக ஃபிட் ஆகிடும் அதில். பட் நம்ம ஜன்னலில் கட்டுறதுனால உங்களுக்கு நாய்ஸ் ஜாஸ்தி இருக்கும். இப்போ இந்த மெட்டல் எக்ஸாஸ்ட் ஃபேன்லேயே சீப்பாக நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் புஷ் தான் வச்சுருப்பாங்க. அது அலுமினியம் காயில் இருக்கும். இதோட லைஃப் ரொம்ப கம்மி. பிராண்டடாக பார்த்து வாங்குறீங்கன்னா அதில் டபுள் வால் பேரிங் இருக்கும். இதோட லைஃப் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இது காப்பர் காயிலில் வரும். இப்போ மெட்டல் எக்ஸாஸ்ட் ஃபேன்லேயே 2-in-1 ரிவர்சபிள் எக்ஸாஸ்ட் ஃபேன் சொல்லிட்டு வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ்லேயும் ரன் ஆகும், உங்களுக்கு ஃபார்வர்ட்லேயும் ரன் ஆகும். இது எப்படின்னா, இப்போ உங்களுக்கு கிச்சனில் உள்ளே இருக்க காற்றை வெளியே தள்ளும். இப்போ அதே இந்த 2-way ஸ்விட்சை நீங்கள் மாற்றினீங்கன்னா வெளியே இருக்க காற்றை உள்ளே அனுப்பும். இதை நம்ம ரூம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ரூம் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு, ஹாலில் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு. ஒரு ஹாலில் இந்த ஜன்னலில் கட்டிட்டிங்கன்னா வெளியே இருக்க காற்று உள்ளே வரும். இப்போ ரொம்ப அனலாக இருந்துச்சுன்னா உள்ளே இருக்க காற்று வெளியே போயிடும். இப்போ நம்ம பிவிசி எக்ஸாஸ்ட் ஃபேனை பற்றி பார்க்கலாம். இந்த பிவிசி எக்ஸாஸ்ட் ஃபேன் நார்மல் ஸ்பீடில் தான் ரன் ஆகும். அதே மெட்டல் எக்ஸாஸ்ட் ஃபேனில் ஹை ஸ்பீடில் ரன் ஆகும். இந்த பிவிசி எக்ஸாஸ்ட் ஃபேனில் லூவர் இருக்கும். பேக்கில் நம்ம ஆன் பண்ணும்போது மட்டும் பேக்கில் அந்த லூவர் ஓப்பன் ஆகும். மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இது மெட்டல் எக்ஸாஸ்ட் ஃபேனில் கிடையாது. லூவர் தனியாக விற்குது. அந்த லூவரை வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிவிசி எக்ஸாஸ்ட் ஃபேன் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பீடில் ரன் ஆகிறதுனால அதோட நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மெட்டல் எக்ஸாஸ்ட் ஃபேனில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பிவிசி எக்ஸாஸ்ட் ஃபேனில் நிறைய டிசைன்ஸ் இருக்குதுங்களா. அதில் நம்ம வால் தகுந்த மாதிரி உட் கலரு, பிளாக் கலரு, ஒயிட் கலரு, அந்த மாதிரி அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனில் நிறைய கலர்ஸ் இருக்குது. அது ஸ்கொயரில் வருது, ரவுண்டில் வருது. நம்ம சின்ன 4 inch பைப்பில், 6 inch பைப்பில் வைக்கலாம், சீலிங்கில் வைக்கலாம். அதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஆனால் மெட்டல் எக்ஸாஸ்ட் ஃபேனில் மாடல்ஸே கிடையாது. ஒரு மோட்டர் இருக்கும், ஒரு லீஃப் இருக்கும், அவ்வளோதான். அதோட சைஸ் மட்டும் தான் மாறுமே தவிர ஹெவி டியூட்டி, நார்மல் டியூட்டின்னு. ஆனால் டிசைன் மாறாது, நார்மல் டிசைன் தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த பிவிசி எக்ஸாஸ்ட் ஃபேன் நம்ம மெட்டல் ஃபேன் வைக்கிற மாதிரி நம்ம செவுத்தில் வைக்க முடியாது. இதுக்குன்னு தனியாக ஃப்ரேம் பண்ணி தான் இந்த பிவிசி எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கணும். இந்த பிவிசி எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கணும்னா நீங்கள் செப்பரேட்டாக ஒரு ஃப்ரேம் வாங்கி தான் வைக்கணும். இது யூபிஎஃப்சியில் ரெடிமேடாக விற்குது. அதில் கிளாஸ் வேணுமா, அதில் லூவர்ஸ் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் சைஸ் தகுந்த மாதிரி யூபிஎஃப்சியில் ரெடிமேடாக விண்டோ இருக்குது. இந்த பிவிசி எக்ஸாஸ்ட் ஃபேனில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் பார்த்தீங்கன்னா பேக்கில் தான் லூவர் இருக்கும். அந்த லூவரில் சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கும், கொசு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லூவர் இருக்கும், ஃப்ரண்ட் ஷட்டர் சொல்லுவாங்க. இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனில் ஃப்ரண்ட் ஷட்டர் இருக்கும். இதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆன் பண்ணும்போது ஷட்டர் ஓப்பன் ஆகும், மறுபடியும் ஷட்டர் க்ளோஸ் ஆகும். இதில் உங்களுக்கு ஹோல்ஸ் கேப்பே இருக்காது உங்களுக்கு. இது நம்ம ரூம் ரெஃப்ரெஷ்க்கு ரூமில் கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த பிவிசி எக்ஸாஸ்ட் ஃபேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஹோல்ஸு, உங்களுக்கு 6 inch பைப்பு, 4 inch பைப்பு, இந்த பாத்ரூமில் விண்டோவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதில் பைப் வச்சு அந்த சந்து தான் இருக்குது, ஒரு சின்ன கேப் தான் இருக்குன்னா அதுலேயே நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிவிசி எக்ஸாஸ்ட் ஃபேன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வாலில் தான் வைக்கலாம். வாலில் ஹோல்ஸ் இருக்கணும், இல்லை ஜன்னல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த பிவிசி எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் வைக்கலாம். இல்லை எனக்கு வாலே கிடையாது, எனக்கு காற்று போகிறதுக்கு இடமே இல்லை, ஜன்னலே இல்லைன்னா நம்ம சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபால் சீலிங் பண்ணிவிட்டு அந்த இதில் வைக்கலாம். இல்லை நார்மலாக கூட நம்ம சீலிங்கில் கிளாம்ப் அடித்து வைக்கலாம். பைப் ரன் பண்ணி உங்களுக்கு டட்டு விற்கிது, உங்களுக்கு அலுமினியம் டட்டு, பிவிசி டட்டு விற்கிது. அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எப்படி வேணாலும் பெண்ட் பண்ணிக்கலாம். பெண்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு அது 3 meters 4 metersக்கு உங்களுக்கு அந்த லூர் கிடைக்கிது. இல்லைனா பைப்லேயே நம்ம ஆர்டினரி நம்ம ப்ளம்பிங் பைப் இருக்கு இல்லைங்களா, 3 inch 4 inch பைப் நம்ம ரன் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போகலாம். இது பார்த்தீங்கன்னா பூஸ்டர் எக்ஸாஸ்ட் ஃபேன் சொல்லுவாங்க. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த சீலிங்கில் வைக்கிற எக்ஸாஸ்ட் ஃபேன், வாலில் வைக்கிற எக்ஸாஸ்ட் ஃபேன் நமக்கு ஜன்னலே இல்லை, ஒரு 3 meters 5 metersக்கு நம்ம பைப் ரன் பண்ணிட்டு போகிறோம்னா நம்ம 5 metersக்கு இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் அவ்வளோ தூரத்துக்கு தள்ளாது. இப்போ நடுவில் இந்த பூஸ்டர் எக்ஸாஸ்ட் ஃபேனை அந்த பைப்பில் நம்ம வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரக் பண்ணி வெளியே அமுச்சிடும் உங்களுக்கு. அப்போ ஏர் சீக்கிரமாக வெளியே போயிடும். இப்போ சீலிங்கில் வைக்கிற பைப்பாக இருக்கட்டும், அந்த அலுமினியம் டட்டாக இருக்கட்டும், பிவிசி டட்டாக இருக்கட்டும், அதில் இது கரெக்டாக இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் பூஸ்டர் எக்ஸாஸ்ட் ஃபேன் செட் ஆகிடும். இது வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 3 meter 5 meters கூட நீங்கள் பைப் ரன் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த சைடு கூட விடலாம்.
ஓகே நண்பர்களே, நம்ம எட்ஜஸ்ட் ஃபேன் பற்றி பார்த்தோம். மெட்டல் எட்ஜஸ்ட் ஃபேன் எப்படி இருக்குது, என்ன சைஸஸில் இருக்குது, பிவிசி எட்ஜஸ்ட் ஃபேன் என்ன சைஸில் இருக்குது, எந்தெந்த மாடல்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட்டை பற்றி அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.